தூய்மை பணியாளர் போராட்டம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாவே இருக்கு. இன்னைக்கு போய் சிஎம் எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் வந்து எங்கள வந்து நல்லா வைக்கன்னு தான் நினைக்கிறாரு. எனக்கு வந்து புள்ள இல்ல பாருங்க வீடு குடுத்துருக்காருலாம் சொல்லி, ரொம்ப நல்ல விஷயங்கள சொல்றாங்க. ஆனா நீங்கலாம் அரச விமர்சிக்கிறீங்க. இல்ல டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க இப்ப. நண்பர் சேகர் பாபு தலைமையில ஒரு குழு போய் இன்னைக்கு சுதந்திர தினத்தன்றைக்கு முதலமைச்சரை பார்த்திருக்கிறார்கள். வழக்கமா கடந்த காலங்கள்ல கூட சுதந்திர தினம், குடியரசு தினத்தில வந்து ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள் இவங்களோடலாம் வந்து முதலமைச்சர பார்த்ததா ஞாபகம் இல்ல. தூய்மை பணியாளர்களோட ஒரு ஃபோட்டோ ஆப் எடுத்துப்பாங்க எப்பயுமே. அவங்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க. அதான் சமபந்தி போஜனம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. இப்பொழுது அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். காவல்துறைய வச்சு கிட்டத்தட்ட ரணகளமாக்கி தான் அவங்கள வெளியில் அனுப்பியிருக்காங்க. உயிரிழப்புகள் இல்லையே ஒழிய பலப்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸ்டாலினே விரும்ப மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அவங்களுக்கு தெரியுது நல்லாவே. எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதத்துக்கு குறைவான காலகட்டமே இருக்கும் பொழுது தூய்மை பணியாளர்களோட பிரச்சனையை பலப்பிரயோகத்தின் மூலம் தீர்த்து வைக்கக்கூடியது என்பது துரதிருஷ்டவசமானது என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். இது வாக்கு வங்கியை சிதறடித்திருக்கிறது என்பதும் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும், சேகர் பாபுக்கும் தெரியும். அதனால தான் வந்து டேமேஜ் கண்ட்ரோல்னுவாங்க. அதுக்கு தான் வந்து இன்றைக்கி போய் வந்து முதலமைச்சரை பார்த்து பேசியது. அப்புறம் அவங்களுக்கு வந்து மேயர் பிரியாவே காலை உணவு சிற்றுண்டி பரிமாறுகிறார். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. நிலைமையை சால்வேஜ் பண்ணுறதுக்குன்னுவாங்க, சமாளிக்கிறதுக்கு பண்ணுறாங்க.